ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ vlogs. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னெல்லாம் மேரேஜுக்கு பண்ணியிருந்தோம், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் என்னெல்லாம் நடந்துச்சு, அது எல்லாமே வந்துட்டு குட்டி குட்டி கிளிப்ஸ் வந்துட்டு ஒரு 3 நாள் 4 நாளோடது எடுத்திருக்கேன். அது வந்துட்டு இன்றைக்கி அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா டெய்லி வந்துட்டு என்னெல்லாம் பண்ணுறோம் அண்ட் மேரேஜோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எடுத்து போடுறோம். இது வந்துட்டு குருவாயூரில் நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம் இல்லையா, ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட், அதனோட பாக்கி தான். பக்கத்தில் இருக்கிற ஒரு பீச்சில் போயிட்டு கொஞ்சம் ட்ரெண்டியாக வீடியோஸ் எடுத்தது தான். ஸோ ஒரு பக்கம் அவங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நானும் நிற்கவும் சும்மா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த இடத்துல வந்துட்டு போட் எல்லாமே இருக்குது, ஃபிஷ் பிடிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க போல். கடைங்களாம் அவ்வளோ கிடையாது, ட்ரெஸ் மாற்றுறதுக்கான கொஞ்சம் கொஞ்சம் ரூம்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் வந்துட்டு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க, இந்த சைடு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே. நாங்கள் இப்போ எடுக்கும்போதே 2-3 பேர் வந்துட்டு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்காக வந்திருந்தாங்க. அண்ட் அதை முடிச்சுட்டு திருப்பி போகும்போது இது வந்துட்டு மண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, கேரளாவில் வந்துட்டு இது ஃபேமஸ். நம்ம சென்னையிலையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கடையில் இந்த மந்தி இருக்குது, குழிமந்தி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சிக்கன் வந்துட்டு இந்த மாதிரி பார்பிக்யூ மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு, அப்புறம் பிரியாணி மாதிரியும் இருக்காது, கீ ரைஸ் மாதிரியும் இருக்காது, மிடில் டைப் ஆஃப் ஒரு ரைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு பந்தல் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக வந்துட்டு பந்தல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே 3 டேஸ்க்கு வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி. டோக்கியோ அதுக்குள்ளே வந்துட்டு விளையாடிட்டுருக்கா. நீங்கள் எல்லாருமே டோக்கியோ வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. வெரி வெரி சாரி, நாங்கள் வெளியே சுற்றிட்டு இருந்தோம், அதனால தான் டோக்கியோவை கேப்சர் பண்ண முடியல. 1-2 நாள் டோக்கியோவை கொண்டு போனோம். அங்கே வந்து ஷாப்பிங்கில் அவள் பண்ணுற இதில் எங்களால் ஷாப்பிங் கம்ப்ளீட்டாக பண்ண முடியல, அவளை கேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதனால விட்டுட்டு போயிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு பந்தலோட ஃபினிஷிங்க்கு வந்துட்டோம், செட்டப் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மெஹந்தி எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மெஹந்தி போட்டுக்கிட்டோம். நைட்டே நான் ஒரு மெஹந்தி போட்டுக்கிட்டேன் ஒரு ஆஃப்டர்நூனாக. அதுக்கப்புறமா சரி ஓகே போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ரைட் ஹேண்ட்லேயும் போட்டுக்கிட்டேன். எல்லோரும் அந்த மாதிரி வந்துட்டு குட்டி குட்டியாக மெஹந்தி போட்டுக்கிட்டோம். அரிசி மாவு உளுந்து மாவு. கேரளாவில் வந்துட்டு நம்ம மயிலை வீடு பக்கத்துலேயே கோழி மாதிரி பார்க்க முடியும். அதுவுமே வந்துட்டு எப்படி நம்ம வீட்டில் வந்துட்டு கோழி வந்துட்டு தீனி மேயறதுக்காக நம்ம வீட்டை சுற்றி வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, கீழே அரிசியெல்லாம் கொட்டியிருக்கு, அந்த மாதிரி சாப்பிட வரும் இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்துட்டு மயில் வந்துட்டு சும்மாவே வந்துட்டு சுற்றிட்டுருக்கோம். அதை பார்த்து டோக்கி வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. இது வந்துட்டு செட்டப் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ரெய்னி சீசன் ஃபுல்லாக, அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஷீட்டை போடுறாங்க, மழை தண்ணி வந்துட்டு உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஒயிட் வச்சுட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெய்னி சீசன் இல்லைன்னா டேரெக்டாக ஒயிட்கே போயிருக்கலாம், பட் ரெய்னி சீசன் இருக்கிறதுனால இது ஒரு கஷ்டம். இப்போது கேரளாவில் சொல்லவே வேண்டாம், மழை டைம் வந்துச்சுன்னா. அண்ட் ஆல்சோ ஃபங்க்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லோரும் வரதுக்காக நாங்கள் வந்துட்டு ரெடி ஆகிட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதனோட கிளிப்ஸ் தான். எல்லோரும் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மாப்பிள்ளையை வந்துட்டு கொஞ்சம் தனியாக வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அண்டு கரெக்டான டைம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ரிலேஷன்ஸும் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. பிஃபோர் டேவே ஒரு குட்டி ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி வைப்பாங்க. லைக் நம்ம வந்துட்டு கல்யாணத்துக்கு எல்லாேருக்கும் ட்ரெஸ்ஸு வாங்கி தருவோம் இல்லையா, அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு கிஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நம்மளோட நெருங்கிய ரிலேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா பிஃபோர் டேவே வந்துட்டு கோல்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி போட்டுருவாங்க. நம்மளே இப்போ நம்மளோட நெருங்கிய சொந்தங்களுக்கெல்லாம் வந்துட்டு ட்ரெஸ்ஸு வாங்கி தருவோம். அது வந்துட்டு இந்த டைமில் அவங்கக்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ அது எல்லாமே போயிட்டுருக்கு, எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ஒரு சைடு வந்துட்டு இங்கேயே ஃபுட் எல்லாமே வந்துட்டு கொண்டு வர மாதிரி பிளானு இதாங்க. இப்போதைக்கு நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் பேர் ரெடியாக இருக்கோம், கொஞ்சம் பேர் வந்துட்டு இன்னும் ரூமில் வந்துட்டு ரெடி ஆகிட்ருக்காங்க. இவங்க வந்துட்டு நிக்கியோட சித்தப்பா பொண்ணு அண்ட் அவங்களோட பொண்ணு. ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு கல்யாணம் பண்ணாங்க, அதனால தான் பெரிய பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு. அண்ட் இது வந்துட்டு நிக்கியோட சித்தி, அவங்களோட பொண்ணு அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டு. டோக்கியோ வந்துட்டு இங்கே கொஞ்சம் அப்படி இப்படி வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா இது எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி.
இவங்க வந்துட்டு நிக்கியோட பெரியம்மா. நிக்கியோட அப்பாவுக்கும் இவங்களுக்கும் 14 இயர்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. அண்ட் அவங்களோட மருமகன் அண்ட் அவங்களோட பசங்க. இவங்க வந்துட்டு நிக்கியோட சித்தி. இது மிக்கி மவுஸ். ஓகே மிக்கி மவுஸ். ஓகேடா குட்டா. இவர பட்டர்ஃப்ளை. லிட்டில் டாக்கி. சரிடா லிட்டில் டாக்கி. டோக்கி ரெயின் கோ பாவே. ஏய் ஃபுல்லு பாடு. ரெயின் வரணுண்டு வேகம் பாடு. Another day. Little Tokyo. 1, 2, 3. Wait. இவங்க 2 பேரும் வந்துட்டு நிக்கியோட பெரியம்மா பொண்ணு அண்ட் மருமகள். அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு நிக்கியோட சித்தி. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது லாஸ்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் அவங்க கசின்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்படியே கொஞ்சம் சும்மா கதை அடிச்சிட்டுனா இவங்க இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. அதனால் அப்படியே சும்மா கொஞ்சம் கதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. இது வீடுங்க எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட பக்கத்தில் தான் இருக்குது. இவங்களோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக எடுத்து போடுறேன். அவங்களோட லைஃப் ஸ்டோரியுமே கொஞ்சம் நல்லா இன்ஸ்பயர்டாக இருக்கும், நமக்கு ரொம்ப ஸ்போர்ட்டிவாகவும் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். ഞാൻ അധികം ഒരു ഫോട്ടോ ഒരു വെട്ടാള സങ്കടമല്ലേ ഇതൊക്കെ തന്നെയല്ലേ? இப்படி தான் வந்துட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது. இந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் இது பேசிக்காக. ഫസ്റ്റ് വണ്ടിയിൽ നമ്മൾ ഇരുന്നിട്ട് இந்த பாத்திரத்தில் எப்படி சூடாகவே அப்படியே வந்துட்டு ஃபுட் இருக்குது, எப்படி சர்வ் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ மூடி ஓப்பன் பண்ணாமன்னே ஒரு பேஷன் மாதிரி ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. அதில் தான் வந்துட்டு இவங்க ஃபுட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அது மேலே வந்துட்டு மேபி சுடு தண்ணி ஊற்றிட்டு கீழே வச்சோன்னா ஹீட்டாக இருக்கும் போல். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரைத்தா அண்ட் பிக்கிள், அதுக்கப்புறம் அந்த கூல்ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் ഡയറക്റ്റ് வந்து ஹோட்டலுக்கு போறோம். இதுல காணே எடுக்கண்டா சிக்கன் கறி.
வெஜிடேரியனுக்கு குருமா அண்ட் பிக்கிள், அதுக்கப்புறம் ரைத்தா அண்ட் சிம்பிளாக வந்துட்டு ரஸ்னா, அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பசங்க வந்துட்டு செம்ம ஃபன்னு வைபு. மாப்பிள்ளை வந்துட்டு வீட்டில் எப்பவுமே இருக்கவே மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் க்ளப்பில் தான் இருப்பாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நைட்டு ஒரு மணி வரைக்குமே வந்துட்டு இவங்க வைப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஃபுல் டான்ஸ் தான் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் கல்யாணம் போயிட்டு அதுக்கப்புறம் ரிசப்ஷன் நெக்ஸ்ட் டே. ஸோ கம்ப்ளீட்டாக பிஸி தான், பட் இருந்தாலும் பயங்கர ஃபன்னாக போச்சு. காப்பிரைட் இஷ்யூ அப்படின்றதுனால சாங் வந்துட்டு போட முடியல, பட் எல்லோரும் பயங்கர வைப் ஆகிட்டு இருந்தாங்க. டோக்கி வந்துட்டு சீக்கிரமாகவே கொஞ்சம் தூங்கிட்டா. டோக்கியோட நல்ல நல்ல கிளிப்ஸ் எல்லாமே இருக்குது, கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமையும் திருப்பியும் வந்துட்டு வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ யூடியூப்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்காக இருக்கட்டும், என்னோடய லீவ் வந்துட்டு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆக வேண்டியது தான். அந்த பக்கம் வந்துட்டு பசங்க வைப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பொண்ணுங்க வைப் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் இயர் இந்த நாள் சேம் டேட்டுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற இவங்களோட வெட்டிங் நடந்துச்சு. லாஸ்ட் டைம் நம்ம கேரளா வீடியோஸில் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி இங்கே தான் இருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸும் உங்களுக்கு வந்துட்டு என்னெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறோம். அண்ட் இந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, இந்த குட்டி பையன் வந்துட்டு பயங்கரமாக வைப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவன் வந்துட்டு நல்லா டான்ஸ் ஆடுவான் எல்லா ஃபங்க்ஷன்ஸில் எல்லாமே. ஸோ அவன் சொல்லி கொடுக்க இவங்களும் வந்துட்டு கண்டினியூவாக வந்துட்டு எஃபர்ட் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. டோக்கி வந்துட்டு மார்னிங் டைமில் தூங்கலை மேடம், ஃபுல்லாக அந்த டைமில் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் வந்துட்டு தூங்கிட்டாங்க. பட் ஓகே, இப்போ தூங்கினா தான் அவள் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியும் அப்படின்றதுனால நாங்களும் வந்துட்டு தூங்க வச்சுட்டோம். அதனால கொஞ்சம் நான் வந்துட்டு மிஸ்ஸிங், நான் மேலேயே தான் இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சும்மா அப்படி இப்படி பார்த்துட்டு போயிட்டேன். இப்போ முடியும்னு நினச்சேன், ஆனால் முடியவே இல்லைங்க. விட்டா விடிய வந்துட்டு ஆடிக்கிட்டே இருந்திருப்பாங்க போல். ஒரு வேளை நெக்ஸ்ட் டே வந்துட்டு கல்யாணம் இல்லை அப்படின்னா. இதுதான் வந்துட்டு வெட்டிங் லுக் அண்ட் ரிசப்ஷன் லுக்கும் போட்டிருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ, பை பாய்.